கனிமொழி கருணாநிதி எனும் நான் 13 வருஷங்கள் அவர் ஆட்சி பொறுப்புல இல்லாம இருந்தது எனக்கும் அவருக்கான ஒரு நெருக்கத்தை, நிறைய கான்வர்சேஷன்ஸ் சாத்தியப்படுத்திய ஆண்டுகளா நான் நினைக்கிறேன். பாவம் மிஸ் பண்ணாம எந்த நல்ல விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை, எந்த வருத்தமான விஷயமும் நடக்கிறது கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு விஷயத்து மேல கேள்வி கேட்காத ஒரு நம்பிக்கை வேணும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம்னா என்ன? நட்பு. கஷ்டமான காலங்கள்லயும் கூட இருந்து லைக் ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனட் பர்சன். அவங்க அக்கா தான் எங்க ஃபேமிலிக்கே ஒரு பெரிய பேக் போன். அவங்கள சுற்றி தான் நாங்கள் இயங்குறோம். எல்லா சமயத்துலையும் கரெக்டான அட்வைஸ் பண்ணுறது, மெயினாக எங்கள் பசங்களை சொல்கிற பேச்சு கேட்க வைக்கிறது, அதெல்லாம் அக்கா தான் பண்ணுவாங்க. அக்கா தான் எங்களோட சரணாலயம். சரி, இனிமேல் தமிழ்லேயே பேசுகிற புரியுதான்னு சொல்லுங்க. இப்போ ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க, பார்லிமெண்ட் போனோட வேற மாதிரி ஆயிருவீங்க. அதுவும் சாஃப்டா தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. You don't know Tamil Nadu history properly. சிலப்பதிகாரம், it has a lot of lessons to teach you all. இதா சாஃப்ட்னு சொன்னீங்க. என்னோட எதிராளி தானே என் கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை தீர்மானிக்கிறாங்க. என்னோட ஹீரோ பெரியார் தான். என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அன்காம்ப்ரமைசிங் பெரியார். தமிழக வெற்றி கழகம் விஜய். என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க? அது எனக்கு தெரியாது. ஒரு ஸ்பேஸுக்கு 2 பேர் போட்டி போடும்பொழுது அங்க ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகும். அது மனித இயல்பு. ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது? அரசியல்ல ஆசைகளை ரொம்ப வளர்த்துக்கிறது. We will use whatever you want to throw at me, throw. I will use it to go higher. மக்கள் கோவத்தில் இருப்பாங்க. பயங்கர மழை வெள்ளத்தில் வந்த உடனே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருந்தாங்க. இதே இது அக்கா போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் முகத்துலையும் ஒரு சிரிப்பை பார்த்துடலாம். அப்படிலாம் நீங்க பார்க்கறதெல்லாம் அக்கா வேற, ஆனா நீங்க அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்பா உங்களுக்கு ஒரு விஷயத்த தராரு கையில பேனாவோட, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எழுதணுமா, கோப்புகளில் கையெழுத்து போடணுமா, என்ன உங்களுடைய பார்த்தோன்னே என்ன தோணுது?